நாயுடு வாசுதேவன். நான் 1 DLBயில் வகுப்பில் பயில்கிறேன். நான் எனக்கு பிடித்த தலைவர் பற்றி பேச வந்துள்ளேன். எனக்கு பிடித்த தலைவர் ஐயா அப்துல் கலாம். இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்தியா விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவரும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வரும் கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த APJ அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள். இவர் அக்டோபர் 15ஆம் தேதி 1931 பிறந்தார். மரணம் ஜூலை 27ஆம் தேதி 2015. இடம் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. பிறப்பு 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜெயலலிதாவுக்கும் ஆசியாமாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகர்ச்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஐயா நிறைய விருதுகளை பெற்றார். அவை 1981இல் பத்மபூஷன் என்ற விருதை எடுத்தார். இரண்டாவது 1990இல் பத்ம விஷ்ணுவின் என்று விருதை எடுத்தார். 1997இல் 2 விருதை பெற்றார். அவை பாரத ரத்னா, இரண்டாவது தேசிய ஒருங்கிணைப்பு 2ஆண்டு விருது. ஐந்தாவதாக 1998இல் வீர் ஷவர்கர் விருது எடுத்தார். 2007இல் 2 விருதை பெற்றார். அவை அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் எடுத்தார். இரண்டாவதாக கிங்ஷஸ்வர் பட்டம் எடுத்தார். 2010இல் பொறியியல் டாக்டர் பட்டம் எடுத்தார். 2012இல் சட்டங்களின் டாக்டர் பட்டம் எடுத்தார். 2012இல் சவர சஷ்மிகிட புஷ்கர் விருது எடுத்தார். இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் பயப்பில்லை. எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுங்கள் எனும் வாக்கியத்தை இளைஞர்கள் மனதில் பதித்து சென்றவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான தன்னுடைய பொன்மொழிகளும் கவிதைகளும் வசனங்களும் அனைவரின் மனதில் நீங்கே இடம் பிடித்துள்ள ஐயா ஒரு கவிதை சொன்னார். நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். அனைவரும் அப்துல் கலாம்